ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் வெட்டுறது தாங்க. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடையில் நகரை, ஊளி, பாறை மீன், நண்டு, பிறகு சூரை மீன்லாம் பார்த்துருக்கீங்களா? அது நல்லா நம்ம சீலா மீன் மாதிரியே இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் ரொம்ப சத்தானதான். அதில் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிறகு பார்த்திங்கன்னா, இப்போ மாமா வெட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கடல் விராலுங்க. இது ஒரு மீனே பார்த்திங்கன்னா 2.5 கிலோ கிட்ட இருந்ததுங்க. அதுதான் வெட்டும்போது அப்படியேவும் வீடியோ எடுத்தோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மீன் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள், சரிங்களா? இந்த மீன் பார்த்திங்கன்னா கறித்துண்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஆட்டுக்கறி துண்டு மாதிரி நல்லா அல்வா மாதிரி இருக்குங்க. வெட்டும் போதே நான் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மாமா மீனை வெட்டிகிட்டு இருந்தார். நம்ம கடையில் ஒரு தம்பி, என் மகன் கூட படிக்கிற தம்பி வீடியோ எடுக்க சொல்லி அவன்கிட்ட தான் கொடுத்துருந்தோம். அவன் வருவான் கூட, நம்ம கூட கடைக்கு வருவாங்க. அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தாங்க. அவன் தான் வீடியோ எடுத்தாங்க. நான் பார்த்திங்கன்னா அந்த மீன் எடுத்து கொடுப்பாங்கள்ல டப்பா, அதெல்லாம் எடுத்து கீழே வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த கடல் விரால் மீன் தாங்க லாஸ்ட்டு. மித்த மீன்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே முடிஞ்சிருச்சுங்க. அதனால் மாமா வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே நான் பார்த்திங்கன்னா இருக்கிற டப்பா எல்லாத்தையும், கத்தி எல்லாத்தையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இவர் என் தம்பிகிட்ட கொடுத்து, என் ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லியிருக்காரு. அப்போ நான் உட்காந்து டப்பாலாம் விளக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ என் மகன் ஏம்மா நீ முதல்ல கிளம்பிங்கிட்டு வாம்மா, அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கார், நீயாட்ட உட்காந்து விளக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு கிளம்பி வந்துட்டேங்க. அது பாருங்கள், கறித்துண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் பார்த்தேன், அந்த கறித்துண்டை நல்லா வெட்டுற வரைக்கும் எடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். தம்பி எடுத்தான். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க அன்றைக்கி. மீன் அவர் வெட்டி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். பிறகு பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் இருந்த கத்தி டப்பா எல்லாத்தையும் விளக்கி க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு போய் லாஸ்ட்டாக விளக்கிக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா என் கையை கத்தியை கழுவி உள்ளேயே போட்டு வச்சிட்டேன். அந்த பேசன்லேயே போட்டிருந்தேன். இன்னொரு சிசர் எடுத்து கழுவிட்டு உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா அந்த விரல் போய் அந்த கத்தியில் ஒரு இழுத்துருச்சுங்க. அப்படியே நல்லா வெட்டி விட்டுருச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் காயமும் ஆயிடுச்சுங்க. சரி என்ன பண்ண, எங்கள் மாமா கையெல்லாம் அடிக்கடி வெட்டுவார். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி நமக்கு வெட்டும்போது தாங்க தெரியுது, சரியான வலிங்க. ரத்தமும் நிறைய வந்துருச்சு. நானும் விரலை வச்சு அமுக்கி அமுக்கி பார்த்தேன், நிற்கவே மாட்டேன்ட்டுச்சு. கொஞ்சம் நேரம் நிற்கிது, நம்ம ஏதாச்சும் வேலை செஞ்சோம்னா திரும்ப வந்துடுதுங்க. இன்றைக்கி இந்த மாதிரி தாங்க போச்சு எங்கள் மீன் கடையில். ஓகே உறவுகளே, நம்ம மீன் வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீன் வேணும்னா நம்ம கடை சிவகாசியில் இருக்குங்க. சிவகாசியில் இருக்கிறவங்க யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா, ரோசாப்பூ தாயம்மாள் கல்யாண மண்டபம் அங்கனக்குள்ளே கல்லறை தெருன்னு சொல்லுவாங்க, அங்கே தாங்க நம்ம கடை இருக்குது. கண்டிப்பாக மீன் வேணும், ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும் அப்படின்றவங்க வாங்க. நம்மக்கிட்ட வியாபாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க. மித்த நாளில் நானும் மாமாவும் பைராஸ் போயிடுவோம். அதனால் சிவகாசியில் இருக்க மக்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வாங்க. கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.